ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. நம்ம எல்லாத்துக்குமே தனியா வாழ்றது அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. நம்ம கூட யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கணும். நம்ம பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, நம்ம விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்றதுக்கு யாராச்சும் ஒரு நபரை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம்ல. முக்கியமா நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட சோல்மேட், அந்த கணவனோ மனைவியோ லவ்வரோ லிவிங் டுகெதரோ எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கணும், லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட மனசும் ஏங்கும். தனியா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தனிமையோட வெறுமை என்ன, அந்த தனிமையோட வலி என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். இன்னைக்கு நம்ம இதை பத்தி டீப்பா பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, ஒருத்தர் தன்னோட லைஃப்ல தனிமையை வெறுத்து நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களா அலைஞ்சு அவங்களுக்கு கடைசியா ஒரு சோல்மேட் கிடைக்கும் போது அதுல எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, எவ்வளவு ஏமாற்றங்கள் வந்துச்சு, அவரோட லைஃப்ல என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காருங்கிறத நம்ம டீட்டெயிலா உள்ளார போய் பார்ப்போம். மதுரை மாவட்டத்துல ஹாரிஸ் முகமது அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது எல்லாமே மதுரை தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்காரு. அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வேலையை வச்சு மதுரையில அங்கங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரு. கரெக்டா சொல்ல போனா அந்த பிஎஸ்சி கோர்ஸே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சாரு. ஏன்னா அவரோட குடும்பமே வறுமை கோட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா நம்ம படிக்காட்டியும் பரவாயில்ல, பையனை எப்படியாச்சும் ஒரு டிகிரியாவது வாங்க வச்சிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாங்க. அது மூலியமா அவனுக்கு டிகிரியும் கிடைச்சிச்சு, நல்லா படிக்கவும் ஆரம்பிச்சான், புதுசு புதுசா கத்துக்க ஆரம்பிச்சான். கடைசியா ஹாரிஸ்க்கு துபாயில வேலை கிடைச்சிச்சு. துபாயில ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒரு நல்ல வேலை, கம்ப்யூட்டர்லயே உட்காந்துட்டு இருக்கலாம், ஏசி ரூமு. துபாயில ரொம்ப கம்மியான சேலரியா இருந்தாலும் அந்த சேலரியை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரும்போது அது ரொம்ப பெரிய சேலரி. இவ்வளவுலாம் நம்ம பார்த்ததே இல்லப்பான்னு சொல்லிட்டு ஹாரிஸை துபாய்க்கு அனுப்பிச்சு விட்டாங்க. துபாயில எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட ஆரம்பிச்சாரு. அதுக்கு அடுத்த கட்டமா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அவன் தான் துபாய் போய் செட்டில்ட் ஆயிட்டான், கை நிறைய சம்பாதிக்கிறான், பொண்ணு நல்லபடியா கிடைக்குமே. ஜாதகம் பாக்குறாங்க, ஜோசியரை பாக்குறாங்க, எல்லா விஷயங்களையும் பார்த்து புரோக்கர் மூலியமா ஒரு பொண்ணு மேட்ச் ஆகுது. காரைக்கால்ல இருந்து ஒரு பொண்ணு, இவர் மதுரை, பொண்ணு காரைக்கால். எங்கேயோ இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து, பொண்ணு அழகா இருக்கா பாக்குறதுக்கு, குடும்பத்தை பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ண எல்லாமே நீட்டா இருக்கு, அதனால நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்கு கல்யாணமும் நடக்குது. ஒரு பியோரான அரேஞ்ச்டு மேரேஜ். ஆரம்பத்துல மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேத்துக்கும் போட்டோ கட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு. மாப்பிள்ளை நேர்ல பார்க்க முடியாத, ஒரு துபாயில தான் இருக்காரு அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டு பேரும் போன்ல கான்டாக்ட் பண்றாங்க. ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை துபாயில இருக்கும் போதே இவங்க என்கேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் மாப்பிள்ளை துபாயில இருந்து வராரு, கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை நீட்டா போயிட்டு இருக்கு. கல்யாணம் நடந்த அடுத்த 3 மாசம் இவங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள். பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் சரி, ஹாரிஸோட அப்பா அம்மாவுக்கும் சரி, இவங்க எதனால சண்டை போடுறாங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகாதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியுது. கல்யாணமான அடுத்த 3 மாசத்துல பொண்ணு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு செட் ஆகலங்கிறது தெரிஞ்சதுனால ஹாரிஸும் சரி இது டிவோர்ஸ்ல முடியட்டும், இவ எதுக்கு நம்ம கூட வந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு டிவோர்ஸையும் கொடுத்துட்டாரு. அடுத்த ஒரு 3-4 மாசத்துல கேசஸ் எல்லாமே கோர்ட்டுக்கு போகுது. மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்படிங்கறதுனால இது ஈஸியாவே நடந்து முடிஞ்சிருது. டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ஹாரிஸ் எப்பயும் போல துபாய் போய் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்கறாரு. அவரோட மனசு ஃபுல்லா அப்படி ஒரு பாரம். நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட் நம்ம தேர்ந்தெடுத்தோம், கடைசியா 3 மாசத்துல அது போயிடுச்சு. இனிமேட்டு யார் நம்மளை வந்து கட்டிக்குவா? நம்ம யாரையாச்சும் ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணுவோமா, இல்ல கடைசி வரைக்கும் இப்படியே நம்ம பேச்சுலரா இருந்துருவோமா? இப்படிங்கிற நிறைய கவலைகள் அவருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. தன்னோட அப்பா அம்மாவை அவரால் பார்க்க கூட முடியல. கஷ்டப்பட்டு ஏதோ ஜாதகத்தை எல்லாம் பார்த்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. கடைசியா நம்ம பாட்டுக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்படி இருக்கோம், எந்த மூஞ்ச வச்சு நம்ம அப்பா அம்மாவை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே துபாயிலேயே இருக்காரு. துபாயில அவர் தங்குற கம்பெனில அவருக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு அபார்ட்மெண்ட் தந்திருக்காங்க. ஒரு பெட்ரூம் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட். ஆனா அவரு மட்டும் தங்க மாட்டாரு, அவரு கூட இன்னொரு நபரும் தங்குவாங்க. அவங்களும் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்க்கறவங்களா தான் இருப்பாங்க. அப்படிதான் கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் அவரு கூட தங்கின ஒரு அசார் அப்படிங்கிற ஒரு பையன். அந்த அசாருக்கும் ஒரு 27 வயசு பக்கம் ஆகுது. ஹாரிஸ்க்கு 30 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட வாழ்க்கையை பத்தி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்குன்னு சொல்லிட்டு தனிமையா இருக்கும் போது கூட இருக்கிறவங்க கிட்ட பேசணும்னு நமக்கு தோணும்ல. அதனால ஹாரிஸ் இப்போதைக்கு நமக்கு அசார் தான் இருக்கான், மனசுட்டு பேசுவோமேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாரு. வெவ்வேறு இடங்களுக்கு போறாங்க, இவங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போதான் ஹாரிஸ் அவரோட வாழ்க்கையில நடந்த எல்லா கஷ்டங்களையுமே அசாரு கிட்ட சொல்றாரு. அவருக்கு கல்யாணம் ஆனது, 3 மாசத்துல டைவர்ஸ் ஆனது, இப்ப அவர் என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கறத கண் கலங்கி எல்லா பிரச்சனைகளையுமே தன்னோட ஃப்ரெண்ட், அந்த நண்பனை நம்பி ஹசாரு கிட்ட சொல்றாரு. இந்த எல்லா விஷயங்களையுமே ஹசார் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சதுக்கு அப்புறம் ஹாரிஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனைவி வேணும், உனக்குன்னு ஒரு சோல்மேட் வேணும், அதுக்கு ஏதாச்சும் நீ கண்டிஷன்ஸ் வச்சிருக்கியா? இப்படிதான் இருக்கணும்,
குழந்தைங்க இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் வச்சிருக்கியா, ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணா இருந்தா உனக்கு ஓகேவா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அந்த ஹாரிஸ் கிட்ட கேட்கறான். ஹாரிஸும் என்ன சொல்றாரு, ஆல்ரெடி கல்யாணமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, அதனால எனக்கு பொண்ணு நல்லா இருந்தா போதும், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட் வேணும் அப்படிங்கறத ஹாரிஸ் சொல்றாரு. இத சொன்னதுக்கு அப்புறம் அவனோட போன் எடுத்து ஒரு பொண்ணோட போட்டோவை ஹாரிஸ் கிட்ட காட்டுறான். பொண்ணு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. என்னோட எக்ஸ் ஒய்ஃபோட இது ரொம்பவே அழகா இருக்கு. யார் இந்த பொண்ணு அப்படிங்கறத இன்ட்ரெஸ்டடா ஹாரிஸ் கேட்கிறான். அந்த பொண்ணோட பேரு ஜெனிஃபர். இவளும் மதுரை மாவட்டத்துலதான் இருக்கா. இவள மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டுட்டு நீ எதுக்கு காரைக்கால் வரைக்கும் போனன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஜெனிஃபர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. இவளுக்கு வயசு 27 தான் ஆகுது. உன்னோட 3 வயசு கம்மி தான். இன்னமும் சின்ன பொண்ணாதான் இருக்கா. இவளை போட்டோ பார்க்கும் போதே உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவளோட வாழ்க்கையில இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனா கணவர் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்ப டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு அம்மா வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் மாதங்கள்ல டிவோர்ஸ் கிடைச்சிரும். இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா? இவளை நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்க 2 பேத்தையும் நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கறத ஹசார் சொல்றான். ஹாரிஸ் இது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்பவே ஒரு பெரிய சந்தோஷம். ஹசாரை பார்த்து, உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ காட்டுற, நான் நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? எந்த வகையில நீ அவங்க கிட்ட போய் என்னை பத்தி சொல்லுவ அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் கேட்கிறாரு. ஹசார், நான் இத்தனை மாசமா உன் கூட தங்கி இருக்கேன், உன்னோட கவலைகள் என்ன, உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, உனக்கு ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் கவனிச்சிருக்கேன். நீ பியூரா இருக்க, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோல்மேட் தேடிட்டு இருக்க. அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ கூட நான் காலேஜ் மேட்டா இருந்திருக்கேன், அவ கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். ரொம்ப நல்ல கேரக்டரோட ஒரு பொண்ணு. இந்த 2 குழந்தைங்க மட்டும் உனக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்கிட்ட இப்பவே சொல்லிரு. கடைசியா ஜெனிஃபர் ஒன்னால பாதிக்கப்பட்ட கூடாதுரா அப்படிங்கறத அவன் கேட்கறான். ஹாரிஸ்க்கு ஒரே ஒரு விஷயம் தான், அந்த 2 குழந்தைங்க இனிமேட்டு நான் என்னோட குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லு. அவ என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வந்தா போதும், நான் அவளை கையில தாங்குவேன் அப்படிங்கறத அப்படியே சொல்றாரு. ஜனவரி மாசம் 2019 வருடம் ஹாரிஸ்க்கு அந்த காரைக்கால்ல இருக்கிற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சு. அடுத்த 6 மாசத்திலேயே அது டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜூன் மாசம் 2019 வருடம் அவர் துபாயில தனியா இருக்காரு. அடுத்த 2 மாசத்துலதான் ஹசார் கிட்ட இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பேசியிருக்காரு. அக்டோபர் மாசம் 2019 வருடம் யஸ்மீன் அப்படிங்கிற லேடி, அதாவது ஜெனிஃபரோட அம்மா கிட்ட ஹசார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாரு. இவனோட பேர் ஹாரிஸ். இவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணமாயி அடுத்த ஒரு 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 2 பேத்துக்குமே நிறைய மனஸ்தாபம், அதெல்லாம் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நல்லா சம்பாதிக்கிறாரு. துபாயில ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில நல்ல சம்பளம். அவங்க அப்பா அம்மா எல்லாமே மதுரையில தான் இருக்காங்க. மதுரையை சேர்ந்தவர் தான் இவரு. ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. யஸ்மீனா அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க. என்னோட பொண்ணு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறத ஹசார் சொன்னாரு. என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான் எனக்கு முக்கியம். ஆல்ரெடி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கை நாசமா போச்சு. இப்ப டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. என்னோட பொண்ணு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய இஷ்டம். அவளுக்கும் ஆசைகள் இருக்கு. அவளோட வாழ்க்கையில இன்னொரு கணவர் நல்ல கணவரா வரணும், நல்ல பாத்துக்கிற கணவரா வரணும்னு சொல்லிட்டு அவளுக்கும் எல்லா ஆசையும் இருக்கு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி, நான் டைரக்டா சொல்றேன். துபாயில வேலை பாக்குறீங்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, என் பொண்ணுக்கு நீங்க கரெக்டா இருப்பீங்க. ஆனா இதுல என்னோட சம்பந்தம் மட்டும் முக்கியம் இல்ல தம்பி, முக்கியமா ஜெனிஃபர் இதுக்கு ஒத்துக்கணும். ஜெனிஃபர் கிட்ட நீங்க பேசுங்க, நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண விடுறேன். அதுக்கப்புறம் ஜெனிஃபருக்கு ஓகேவா இருந்தா நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். இல்லாட்டி என்னோட சம்மதத்தை வச்சு மட்டுமே நீங்க நம்பிக்கையோடு இருந்துராதீங்க தம்பிங்கிறத ரொம்ப டைரக்டா ஹாரிஸ் கிட்ட சொல்றாங்க. இது எல்லாமே போன் கான்வர்சேஷன்ல தான் நடந்திருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹாரிஸ்க்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. சரி, பொண்ணோட அம்மா நம்மளை ஒத்துக்கிட்டாங்க, பொண்ணோட அப்பா அம்மா எல்லாத்துக்குமே நம்மளை பிடிச்சிருக்கு, இப்ப பொண்ணுக்கு மட்டும்தான் பிடிக்கணும். ஒரு நல்ல டேட்டா பார்த்து அவளை நம்ம நேர்லயே போய் பாத்திரலாமே, இதையும் நம்ம போன்ல நம்ம பேசக்கூடாது இல்ல. சோ துபாயில இருந்து மதுரைக்கு டிராவல் பண்ணி வராரு. டிராவல் பண்ணி வந்து ஜெனிஃபர் என்னைக்கு ஃப்ரீ அப்படிங்கறத கேட்டு இவங்க 2 பேருமே ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. ஜெனிஃபர் தனியா தான் அவங்களோட குழந்தைங்களாம் விட்டுட்டு தனியா தான் வந்திருக்காங்க. ஜெனிஃபரை மீட் பண்ணும் போது அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இவ்வளவு ஒரு அழகான மனைவி, 2 குழந்தைங்க, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா நல்லபடியா வாழலாம்ல அப்படிங்கிற ஒரு தாட் அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. ஜெனிஃபர் அவரை பார்த்தோன்னா பிராக்டிக்கலா ஒரே ஒரு விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்குன்னு சொல்லிட்டு 2 குழந்தைங்க இருக்காங்க, புதுசா ஒரு குழந்தைய நான் பெத்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. அதனால கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம 2 பேத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு தயவு செய்து யோசிக்காதீங்க, அதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். அப்படின்னா கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் வேற யாரோ ஒருத்தவங்களுக்கு பிறந்த குழந்தைதான் நீங்க அப்பாவா பாத்துக்கணும், அதுக்கு உங்களுக்கு சம்மதமா? எப்படி நான் உங்க மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைக்கிறது அப்படின்னு கேட்கும் போது ஹாரிஸ் அவரோட சைட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் சொன்னாரு.
என்னோட வாழ்க்கையில நான் நிறைய இழந்துட்டாங்க. நல்ல பொண்ணா இருப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணி கடைசியா 3 மாசத்துல அவ சண்டை போட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தனிமையா தாங்க இருக்கேன். தனிமையா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்களும் தனியா தானே இருக்கீங்க. நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான் என்னோட குழந்தைங்க. கடைசி வரைக்கும் இவங்க 2 பேர் மட்டும்தான் என்னோட குழந்தைங்களா இருப்பாங்க. அதுல ரொம்பவே கிளியரா அவர் பேசிட்டு இருந்தார். அது மூலியமா ஜெனிஃபருக்கு இவர் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜெனிஃபர் அவங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க. ஒருத்தவனை கல்யாணம் பண்ண 2 குழந்தைங்களாயிடுச்சு. தினம் தினம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான், டார்ச்சர் பண்ணுவான், செக்ஷுவல் அபியூஸ் இருந்துச்சு. கடைசியா தான் தெரிஞ்சிச்சு அவன் ஒரு கே அப்படிங்கிறது. அவனுக்கு வேற ஒரு ஆண் நண்பர் இருக்காரு. அந்த ஆண் நண்பர் கூட அடிக்கடி பாலியல் உறவு வச்சுக்கிட்டான். அப்பதான் தெரிஞ்சிச்சு அவன் எதுக்கு என்கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறான், எதுக்காக என்கிட்ட குழந்தைய பெத்துக்கிட்டான் அப்படின்னு பார்த்தாதான் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னு நினைப்பாங்கல்ல, தப்பா நினைச்சிடக்கூடாது இல்லைங்கிறது அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தான் குழந்தைய பெத்துக்கிட்டான். வாழ்க்கையே ஒரு நரகமா தான் இருந்துச்சு. அதனாலதான் இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ண. இன்னமும் அவன் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனை பத்தி நான் எல்லா உண்மைகளுமே கோர்ட்ல சொல்லிட்டேன். அவன் ஒரு கே அப்படிங்கறத ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனாலதான் கேஸ் இழுத்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கு. ஆனா சீக்கிரமா இந்த கேஸ் முடிஞ்சிரும். நம்ம அது வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம 2 பேருமே பேசுவோம். நம்ம 2 பேருக்கு கூட செட் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஒரு கல்யாணத்துல நம்ம 2 பேருமே ஃபெயிலியர் ஆயிட்டோம், அடுத்த கல்யாணத்துல ஆகக்கூடாது இல்ல. அதனால பேச பேச நமக்குள்ளாரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் தருவோம்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப் விட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் ஹாரிஸோட வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க கேட்டுட்டீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுது? இவங்க 2 பேருமே கரெக்டான ட்ராக்ல தான் போறாங்களா? ஜெனிஃபர் சொன்னது எல்லாமே கரெக்டா நடக்குமா? ஜெனிஃபர் கரெக்டா தான் பேசுறாங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கும் போது எல்லாமே கிளியரா போகிற மாதிரி தானே தெரியுது. ஆனா இனிமேட்டு தான் ஹாரிஸோட லைஃப்ல வேற நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் வர ஆரம்பிக்க போகுது. இவங்க 2 பேர்த்தோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த 2 மாசத்துல இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. 2 பேருமே போன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடி அவர் மதுரையில ஜெனிஃபரை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்தியால இருந்தே ஒர்க் பண்ற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டு லேப்டாப் வச்சு வீட்லயே ஒர்க் பண்ணி அடிக்கடி போய் ஜெனிஃபரை நம்ம நேர்ல பார்த்தோம் அப்படின்னா தான் நம்ம 2 பேத்துக்கும் மனசு செட் ஆகும் அப்படிங்கறத அவரு கண்டினியூஸா ஜெனிஃபரை போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஜெனிஃபருக்கும் இவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு. 2 பேருமே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வெவ்வேறு இடங்களுக்கு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே க்ளோஸா இருக்கிறதா அவங்க அப்பா அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பையனுக்கு இன்னொரு பேர் கிடைச்சிருச்சு, அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகும் போது அப்போதான் ஹாரிஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த கால் வேற யாரும் இல்ல, ஜெனிஃபரோட அம்மாவான யஸ்மின். இந்த யஸ்மின் கால் பண்ணி என்ன சொல்றாங்க, ஜெனிஃபர் MBA படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. அவ ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சுட்டா, இப்ப MBA படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா தம்பி. அந்த MBA லாங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், காலேஜ் எங்கேயோ இருக்கு, அவ காலேஜுக்கு போக முடியாது. ஆனா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஒரு டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறா. வீட்லயே இருந்துதான் அவ படிப்பா. அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு 47,500 ரூபாய் கேட்கறாங்கப்பா. எங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல. ஜெனிஃபருக்கு உன்கிட்ட கேட்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கடைசி வரைக்கும் உன்கிட்ட கேட்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருக்கா. உன்னோட வைஃப் ஆக போறவ தானே, உன்னை கல்யாணம் பண்ணும் போது அந்த பத்திரிகையில ஜெனிஃபர் MBA அப்படிங்கறத நாங்க போகணும்னு ஆசைப்படுறோம். உன்னால முடிஞ்ச உதவியை செய்வியா? உன்னோட மனைவியா ஆக போறவளை நீ MBA படிக்க வைப்பியா அப்படிங்கறத யஸ்மின் சாதாரணமா கேக்குறாங்க. உடனே ஹாரிஸ்க்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். பொண்ணோட அம்மா இதை எல்லாத்துக்கிட்டையுமே நம்மள ஓப்பனா கேக்குறாங்க. என்னோட மனைவின்னு நான் ஆல்ரெடி நினைச்சிட்டேன், இவதான் என்னோட பொண்டாட்டி, அவளை MBA படிக்க வைக்கிறது என்னோட கடமையும் கூட தானே. அதனால 47,500 ரூபாவை அந்த யஸ்மினோட அக்கௌண்ட்டுக்கு ஹாரிஸ் சென்ட் பண்றாரு MBA படிக்கிறதுக்காக. இது எப்ப நடந்துச்சு? 2019 வருடம் டிசம்பர் மாசம் நடந்திருக்கு. அக்டோபர் மாசம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதங்கள்ல இவங்க 2 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ்னஸ் அதிகமாகுது. இவங்க 2 பேருமே நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபர் நம்மளேதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற உறுதியை தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவங்க MBA படிக்கிறதுக்காக 47,500 ரூபாய் டிரான்ஸ்பர். 2019 வருடம் முடிஞ்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் ஜெனிஃபர் அந்த டிவோர்ஸ்க்காக போராடிக்கிட்டே தான் இருக்காங்க, தவிர டிவோர்ஸ் மட்டும் கிடைச்ச பாடு இல்ல. டெய்லி கோர்ட்டுக்கு போறாங்க, மாசம் வாய்தான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துகிட்டே தான் இருக்காங்க. 2020 வருடம் வருது. ஹாரிஸ் ஆல்ரெடி துபாய்க்கு போயிட்டாரு. அவரால் ரொம்ப நாள் இந்தியால ஸ்டே பண்ண முடியாது, அதனால துபாய்க்கு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது ஜனவரி மாசம் 2020 வருடம் ஒரு நாள் ஜெனிஃபரை ஹாரிஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி ரொம்ப நேரமா அழுகுறாங்க. உன்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, உன்கிட்ட கேட்கவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு டிவோர்ஸ் ப்ராசஸ் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது. இப்படியே இழுத்துக்கிட்டே போனா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுங்கிறது தடங்கலாக்கிக்கிட்டே இருக்கும்.
என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்ல இருக்கும் போது அவன் கொடுத்த நகை, அவன் கொடுத்த காசு எல்லாத்தையுமே திருப்பி வேணும்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல கேட்கறான். என்ன பண்றதுனே தெரியல. அவன் கொடுத்த நகை காசு எல்லாத்தையுமே ஆல்ரெடி நாங்க செலவு பண்ணிட்டோம், நாங்களும் வறுமை கோட்ல இருக்கிறவங்க தான். இப்ப திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. உன்கிட்ட ஒருவேளை அந்த 1.5 லட்சம் ரூபாய் இருக்குமா அப்படின்னு கேட்கும் போது ஹாரிஸ் 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து இம்மீடியட்டா ஜெனிஃபரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. என் கிட்ட கேட்காம நீ எதுக்கு மத்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க? உனக்கு காசு வேணும்னா ஃபர்ஸ்ட் நீ என் கிட்ட கேளு. உனக்கு அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சா போதும். அந்த டிவோர்ஸ் நீ வாங்கிட்டுன்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதுக்காக தானே உனக்கு 1.5 லட்சம் ரூபாய் வேணும், இந்த உடனே 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஜெனிஃபரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாரு. ஆல்ரெடி 47,500 ரூபாய் அவ MBA படிக்கிறதுக்கு, இப்ப 1.5 லட்சம் ரூபாய் வந்து இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கு. 1.5 லட்சம் ரூபாய் தந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2 மாசம் கழிச்சு திருப்பி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. இந்த மாதிரி வக்கீலுக்கு தேவை, கோர்ட்டுக்கு தேவை, கோர்ட்டு ஃபீஸுக்கு தேவை, இந்த மாதிரி அடுத்த ஒரு 1.5 லட்சம் ரூபாய் திருப்பி ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் அவரா மதுரைக்கு வந்து ஜெனிஃபரோட கையில அவரோட ATM கார்டையும் கொடுத்துட்டாரு. இந்த ATM கார்டை ரொம்ப பக்குவமா செலவு பண்ணு, உன்னோட டெய்லி லைஃப்க்கு உனக்கு மட்டும் நீ செலவு பண்ணிக்கோ. இதை கூட நான் பண்ண மாட்டேனா, உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன், குழந்தைங்களுக்கு நீ செலவு பண்ணு. அது மட்டும் இல்லாம வக்கீலுக்காகட்டும், கோர்ட்டுக்காகட்டும், உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்காகட்டும், யாருக்கு வேணும்னாலும் என்ன செலவுகளோ எல்லாத்தையும் பண்ணி முடி. அடுத்தது நான் இந்தியாவுக்கு வரும்போது நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா தான் இருக்கணும், நம்ம 2 பேரோட கல்யாணத்துக்கு மட்டும்தான் அடுத்தது நான் வருவேன் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த எல்லா ப்ராசஸுமே நடக்கும் போது அடுத்த 6 மாசத்துல 6,95,000 ரூபாய் ATMல இருந்து ஜெனிஃபரை எடுத்திருக்காங்க. என்னோட வாழ்க்கைக்கான செலவுகளுக்கும் குழந்தைங்களுக்கான செலவுகளுக்கும், அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு எல்லாத்துக்கும் அலையறதுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்பவும் டிவோர்ஸ் கிடைச்ச பாடே இல்லை. அவன் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. அவன் கே அப்படிங்கறது ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். ஹாரிஸ்க்கு என்ன பண்றதுனே புரியல. நம்மளும் செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா டிவோர்ஸ் மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஜெனிஃபரை என்னால மறக்கவே முடியாது, அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹாரிஸ் துபாயில இருந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போதான் ஜெனிஃபரோட அம்மாவான யஸ்மின் ஒரு பூசாரியை உள்ளார கொண்டுட்டு வர்றாரு. அதாவது மந்திரவாதம் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்கல்ல, மை வச்சுலாம் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ராடை உள்ளார கூட்டிட்டு வர்றாரு. அந்த மந்திரவாதியை பத்தி நீட்டா எல்லா விஷயங்களும் சொல்லும் போது ஹாரிஸ்க்கு சரி இவரையாவது நம்ம நம்புவோம், இவர் ஏதாச்சும் ஒண்ணு செய்யட்டும், இவர் ஏதாச்சும் செஞ்சா நம்மளோட வாழ்க்கையில பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பூசாரிக்கும் தேவையான காசு எல்லாத்தையுமே தராரு. அந்த பூசாரி எதுவுமே சொல்லல, வீட்டுக்கு நடுவுல ஒரு பூஜையை பண்ணணும், சைத்தான் எல்லாமே உள்ளார உக்காந்துட்டு இருக்குதுங்க, அவங்க எல்லாத்தையுமே நம்ம கலைக்கணும் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லிட்டு சொலையா ஒரு பில்ல தராரு. இந்த 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு அனுப்பிச்சு விட்டுறாதீங்க, இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும், என்னோட பொண்ணு இருக்கா அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஹாரிஸ் இந்த பூசாரியோட பொண்ணுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு செயின், கோல்டு மோதிரம், வாட்ச், 47,000 ரூபாய் வாட்ச், துபாயில இருந்து ஒரு பிராண்டட் வாட்ச் வாங்கிட்டு வந்து ஹாரிஸ் எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காரு. மை போட்டு பாக்குறதும் சூனியம் வைக்கிறதும், யாரவன் உனக்கு என்ன டிவோர்ஸை தரமாட்டிக்கிறானா, அவனுக்கு நம்ம சூனியம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு சூனியம் வைக்கிறதும், இந்த மாதிரி எல்லா ப்ராசஸுமே பண்ணி முடிச்சோம். டிவோர்ஸ் கிடைச்ச பாடு இல்ல, அவன் டிவோர்ஸே கொடுக்க மாட்டேங்கிறான். 2020 வருடம் இப்படியே போயிடுச்சுங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கா காசு தரதும், டிவோர்ஸ் இல்ல 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 அப்படிங்கறது திருப்பி சொல்றதுமா. 2021 வருடம் வரும்போது அந்த 6 மாசம் கழிச்சு திருப்பி ஹாரிஸ் மதுரைக்கு வரான். மதுரைக்கு வரும்போது வீட்டுக்கு டிவி, மிக்சி, கட்டிலு, இந்த மாதிரி எல்லா அப்ளையன்சஸுமே துபாயில இருந்தே வாங்கிட்டு வரான். ஏன்னா நம்மளோட மனைவியை நல்லபடியா பாத்துக்கணும், அவ வறுமையா வாழ்ந்துட்டு இருக்கா, அவளுக்கு நம்ம எல்லாத்தையுமே நீட்டா உருவாக்கி தரணும் இல்ல, அவ வசதியா வாழணும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரான். ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் ஜெனிஃபர் ரொம்ப கவலையா இருக்கா. நீங்க எனக்கு எவ்வளவோ செய்றீங்க, ஆனா டிவோர்ஸ் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கறத சொல்றான். ஹாரிஸ் அதுக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றான், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம், நம்ம 2 பேரும் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்கும், இப்போதைக்கு இதை வச்சு நம்ம சந்தோஷமா இருப்போம், அதுக்கப்புறம் எப்ப டிவோர்ஸ் கிடைக்குதோ அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்றோம். எல்லாத்தையும் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த 2 குழந்தைங்க வந்து அம்மா சைக்கிள் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹாரிஸ்க்கு முன்னாடியே அவங்க 2 பேத்தையுமே போட்டு அடிக்கிறா, என்கிட்ட காசே இல்ல உனக்கு சைக்கிள் வேற வேணுமா அப்படின்னு அடிக்கும் போது ஹாரிஸ் அதை தாங்க முடியல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அந்த 2 குழந்தைங்க இனிமேட்டு என்னோட குழந்தைங்கன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த 2 குழந்தைங்களும் கூட்டிட்டு போய் ஹாரிஸ் சைக்கிள் வாங்கி தந்திருக்காரு. சைக்கிள் வாங்கி தந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு இவங்க 2 பேருமே வெவ்வேறு இடங்கள்ல ஊரை சுத்திட்டு நெருக்கமா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டாரு துபாய்க்கு. கரெக்டா சொல்ல போனா ஒரு 1.5 வருஷமா அவரோட லைஃப் ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, வாங்கக்கூடிய சம்பளம் எல்லாத்தையுமே இவங்களோட டிவோர்ஸ் ப்ராசஸ்க்கே அவர் அமுச்சு விட்டுறாரு.
சரி ஜெனிஃபருக்கு டிவோர்ஸ்க்கு வேணும், இதை அமுச்சு விட்டாதான் அவ பண்ண முடியும், பூசாரிக்கு அமுச்சுடணும், அவங்க அம்மாவுக்கு அமுச்சுடணும், அவ படிக்கிறதுக்கு அமுச்சுடணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு அமுச்சுடணும்னு சொல்லிட்டு அப்படியே அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. கிடைக்கக்கூடிய சம்பளம் எல்லாமே ஜெனிஃபருக்கே போயிட்டு இருக்கு. அவர் வாங்கக்கூடியதே ரொம்ப கம்மியான சம்பளம் தான். அது இருந்தாலும் நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானு சொல்லிட்டு அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்களும் அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா டிவோர்ஸ் மட்டும் கிடைக்கவே இல்லை. கடைசியா 2021 வருடமும் முடியுது. 2022 வருடம் வருது. அப்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் பக்கம் அவர் ஜெனிஃபருக்கு அமுச்சுட்டு இருக்காரு. ஜூன் மாசம் 2022 வருடம் திருப்பி அவர் துபாயில இருந்து லீவுக்கு வந்திருக்காரு. அப்போ ஜெனிஃபரோட வீட்டுக்கு வரும்போதுதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துட்டு இருக்கு. அந்த ஜெனிஃபரோட வீட்டுக்குள்ளார நுழையும் போது யஸ்மீனும் அவரோட கணவரும் மட்டும்தான் இருக்காங்க, தவிர ஜெனிஃபரை காணும். ஜெனிஃபரோட அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்கம்மா ஜெனிஃபரை காணும், ஜெனிஃபருக்கு என்ன ஆச்சு, குழந்தைங்களுக்கு காணும் அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், ஜெனிஃபர் இறந்துட்டாப்பா, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிதான் நாங்க உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீ துபாயிலையாவது சந்தோஷமா இருப்பியன்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை பத்தி உங்ககிட்ட சொல்லல. கடைசி 1 மாசமாவே ஜெனிஃபர் உனக்கு கால் பண்ணிருக்க மாட்டாளே, அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இனிமேட்டு தயவு செய்து இங்க வராதப்பா, நாங்க ஆல்ரெடி கஷ்டத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நீ வேற எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாத, தயவு செய்து உன்னோட வீட்டுக்கு போ, வேற ஏதாச்சும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஹாரிஸ் அங்க விட்டு அமுச்சு விட்டாங்க. ஹாரிஸ் அழுதுகிட்டே போறாரு அவங்க வீட்டுக்கு. என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஒரு மனைவி அவ போயிட்டா, இப்ப ஒருத்தைய நம்ம மனைவி ஆக்கலாம்னு நினைச்சா அவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கிறாங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல தன்னோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கிறது. அவர் காசை பத்தி எதையுமே யோசிக்கல. 2 வருஷமா நம்ம எவ்வளவு ஜெனிஃபருக்கு கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி எதையுமே யோசிக்கல. அவரோட காதலை மட்டும்தான் அவர் யோசிச்சாரு. ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒருத்தவரை நம்ம லவ் பண்ணுமே, அவ நம்மளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சாலே, நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே அப்படிங்கிற ஒரு செகண்ட்ல அவருக்கு நம்ம தற்கொலை பண்ணிட்டு பேசாம ஜெனிஃபர்ட்டே போயிடலாமா அப்படின்னு கூட தோணி இருக்கு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போறாரு, நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாரு. அவங்க வீட்லயும் அவருக்கு ஆறுதல் தெரிவிச்சு அப்படியே அவரோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. 1 மாசம் கஷ்டத்திலேயே இருந்து அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கிட்டுமே இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்கள சில பேர், அந்த ரிலேட்டிவ்ஸ்ல சில பேர் உண்மையானுமே யார் ஜெனிஃபர், ஹாரிஸ்க்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே கேட்கும் போதுதான் ஜெனிஃபர் சாகல, அவளோட கணவர் கூட சிவகங்கையில திருப்பத்தூர் அப்படிங்கிற இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. ஹாரிஸ்க்கு இது கேட்டோன்னு ஒரு பெரிய ஷாக். அவ திருப்பி அவளோட கணவர் கூடவே போய் சேர்ந்துட்டாளா, டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, இப்ப எப்படி அவ கணவர் கூடவே போய் சேர்ந்துட்டா, டிவோர்ஸ் தராதனால உடனே அவ கணவர் கூட போயிட்டாளா, இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள். அதுக்கப்புறம் அதை தீர விசாரிக்கும் போதுதான் இவங்களுக்கு டிவோர்ஸ் ப்ராசஸே நடக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. அடிக்கடி எப்பெல்லாம் ஹாரிஸ் துபாயில இருந்து இங்க வரானோ அப்பெல்லாம் ஜெனிஃபரும் கணவர் வீட்டுல இருந்து இவங்க அம்மா வீட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹாரிஸ் கிட்ட நான் டிவோர்ஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கேன், நான் தனியா தான் வாழ்றேங்கிறத காட்டுறதுக்கு ஒரு குடும்பமே ஃபுல் ஆக்டிங்க பண்ணிருக்கு அப்படிங்கறத ஹாரிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த ஜெனிஃபருக்கு கால் பண்ணி நான் ஹாரிஸ் பேசுறேன், எதனால இப்படி என்னை ஏமாத்தின அப்படின்னு கேட்கும் போது, அப்படிதான்டா நான் ஏமாத்துவேன், நான் ஏமாத்தினா உன் புத்தி எங்க போனுச்சு, கிடைக்கக்கூடிய சுகத்தை எல்லாத்தையும் நான் தந்தேன்ல, உனக்கு சந்தோஷமா தானே இருந்துச்சு, அதுக்கான காசு நினைச்சுக்கிட்டு போ, உனக்கெல்லாம் திருப்பி காசுலாம் தர முடியாது அப்படிங்கிறத சொல்றான். ஹாரிஸ்க்கு நம்மளோட 18 லட்சம் ரூபாய் போச்சு அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை ஏத்துக்கவே முடியல. நம்மளோட ஃபேமிலி எவ்வளவு ஒரு வறுமை கோட்ல இருந்தாங்க, அவங்களெல்லாம் நம்ம நிலையில நிறுத்துறதுக்கு தான் நம்ம துபாய்க்கு போனோம். அதுக்கப்புறம் 2 வருஷமா இந்த காசு எல்லாமே இந்த ஜெனிஃபருக்கு தான்டா கொடுத்தேன், இப்ப என்னன்னா அவ ஏமாத்திட்டு நிக்கிறா, போலீஸ்க்கு போற இல்ல ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா கூலிப்படையை வச்சு உன்னை கொன்றுவேன்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் போன்ல மிரட்டுறா. இப்பதான் அவளோட உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது ஹாரிஸ்க்கு தெரியுது. இது அவரால் தாங்கவே முடியல. உடனே மதுரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜெனிஃபர், யஸ்மின் அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ஹசார் அந்த குடும்பத்தை மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட்டை தராரு. எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குதுன்னு பாருங்க. நம்ம கூட ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான், நம்மளோட நண்பர்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் சொன்னா அந்த ஹசார் வேற ஒரு பிளான போட ஆரம்பிச்சிட்டான். சோ இந்த ஹசார் அப்படிங்கிறவன் அந்த ஜெனிஃபருக்கு புரோக்கர் மாதிரி. இந்த ஜெனிஃபர் வச்சு அவன் ஒரு கமிஷன் வாங்கிட்டு போயிட்டான். அந்த கமிஷனை தாண்டி இந்த ஜெனிஃபர் எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்காங்க. இது அவங்க குடும்பத்தோட சேர்ந்து ஒரு தொழிலா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கொடுத்த 18 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சது என்னன்னா ஜெனிஃபர் கூட வச்சிருந்த ஒரு பாலியல் உறவு. அப்பப்ப ஜெனிஃபர்கிட்ட போய் பார்க்கும் போதும், நேர்ல போய் பார்க்கும் போதும் இவங்க லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போவாங்க. இந்த எல்லா சம்பவங்களும் கேட்கும் போது ரொம்பவே கேவலமா இல்ல இந்த ஜெனிஃபரோட வாழ்க்கை. இந்த வீடியோ போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பழைய வீடியோவை பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு மனைவி தன்னோட கணவர் விபச்சார தொழிலுக்கு தள்ளுறாரு அப்படின்னு தெரிஞ்சு கடைசி வரைக்கும் போராடி போகாம நான் இப்படிதான்டா வாழுவேன், நான் போய் என்னோட உடம்பெல்லாம் விற்க மாட்டேன்னு சொல்லி கடைசியாகி உயிரை விட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பார்த்தா கணவர் தன்னோட மனைவியை அங்கங்கன்னு அனுப்பிச்சு விடுறாரு. மனைவியும் ஏமாத்தி
பாலியல் உறவு எல்லாத்தையுமே வச்சு நம்பிக்கை கொடுத்து கிடைக்கக்கூடிய காசு எல்லாத்தையுமே வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க பண்ற தொழிலுக்கு பேர் என்ன அப்படிங்கறது யோசிங்க. ஹாரிஸ் என்னதான் மதுரையோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அந்த இடத்துல அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அவங்க எதனால ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதும் ஹாரிஸ்க்கு டோட்டலா புரியவே இல்லை. ஆனா ஹாரிஸ் அந்த இடத்தோட விடல, ஹைகோர்ட்டுக்கு போய் டைரக்டா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. இவங்க 4 ஃப்ராட்ஸ்டர்ஸ் மேலேயும் இவங்க குடும்பத்தை மேலேயே 18 லட்சம் ரூபாய் என்னை ஏமாத்திட்டாங்க, ஒரு பக்கம் டிவோர்ஸ் நடக்குது, இன்னொரு பக்கம் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இவ்வளவு ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. இவங்களுக்கு அமுச்சு விட்ட ஒவ்வொரு காசுமே ஹாரிஸ் அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் அமுச்சு விட்டுருக்காரு. அது எல்லாத்தையுமே ப்ரூஃபா வச்சு ஹைகோர்ட்ல இன்னமும் இவங்க மேல கேசஸ் போயிட்டு தான் இருக்கு. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி கடைசியா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போது இந்த குடும்பமே திருப்பி பெயில் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது ஒரு காசு மோசடி தான், இந்த இடத்துல மர்டர் இந்த மாதிரி எதுவும் நடக்கல. மேபி அவங்களுக்கு பெயில் கிடைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து 18 லட்சம் ரூபாய் பக்கம் போயிருக்கு. அதுல கொஞ்சம் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னாவே ஒரு நல்ல வக்கீல் வச்சு அவங்களால பெயில் வாங்க முடியும். இந்த எல்லா விஷயங்களும் பேசும்போது ஜெனிஃபரோட ஹஸ்பண்டை பத்தி யாராச்சும் கொஞ்சம் யோசிச்சிங்களா? அந்த ஜெனிஃபரோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சமாவது ஏதாச்சும் மானம், சூடு, சொரணை, வெக்கம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அவன் தானே ஜெனிஃபருக்கு இந்த மாதிரி கிளியர் கட்டான ஒரு ஐடியா கொடுத்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நீ யாருக்கிட்ட வேணாலும் போ, யாருக்கிட்ட வேணாலும் பழகு, காசு வந்தா போதும்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கானே, அவனை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே உலகத்துல என்னென்ன மாதிரிலாம் ஒரு ஃப்ராடு தன்னை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேத்துக்கு கல்யாணம் அப்படிங்கிற பேர்ல, பொண்ணு பாக்குறது அப்படிங்கிற பேர்ல ஏகப்பட்ட ஃப்ராட்ஸ்டர்ஸ் இப்ப சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாமே டார்கெட் பண்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல நிறைய வருடங்களா பொண்ணு தேடியோ பையன் தேடியோ அவங்க திருப்பி 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 ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கத்தோட இருக்காங்களா, அப்ப போய் ஒரு அழகான பொண்ணை நிக்க வச்சோம் அப்படின்னா கவுந்துருவாங்க. ஜாதகத்தை பார்க்க மாட்டாங்க, பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. பொண்ணு அழகா இருக்கு, வயசு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கல்யாணத்துக்கு முன் வந்துருவாங்க. நம்ம எவ்வளவு பணம் கேட்டாலும் அவங்க திருப்பி நமக்கு தருவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. தயவு செய்து உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்ல நீங்களா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாரா இருந்தாலும் தயவு செய்து செக் பண்ணுங்க. ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ப்ரொசீட் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ஆட்கள் சுத்தி வளைச்சு உங்ககிட்ட இருந்து காசு வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த இடத்துல கணவனை தொலைச்சிட்டோ இல்ல மனைவியை தொலைச்சிட்டோ டிவோர்ஸ் வாங்கிட்டோ இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க இறந்ததுனாலயோ தனியா இருக்கிறவங்களும் இந்த இடத்துல சேரும். இந்த இடத்துல ஹாரிஸ் அப்படிங்கிறவர் தன்னோட மனைவி கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு தனியா இருந்தவர் தான். அவரை தான் இவ்வளவு காசு வாங்கி ஏமாத்தி இருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களோட நிலைமையும் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிடைக்காதா, நமக்குன்னு ஒரு பையன் கிடைக்க மாட்டானு ஏக்கத்தோட இருக்கிறவங்களோட ஒவ்வொரு நிலைமையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஜெனிஃபர் போல பெண்களுக்கு எல்லாம் சில பேத்து கூட போய் பாலியல் உறவு வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. அவங்களுக்கு அது ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். காசுக்காக அவங்க யாருக்கிட்ட வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் போய் படுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா உங்களுக்கு அது எமோஷனலா ஒரு பொண்ணு நம்ம கிட்ட வந்து அவளோட எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் பாண்டிங்கா கனெக்ட் ஆகி அவங்க என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய பெண்கள் இந்த மாதிரிதான் உங்களையே வலைக்குள்ளார கொண்டுட்டு வருவாங்க. ரொம்ப பாதுகாப்பா இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்ப்போம். பை.